என்னங்க சொல்றீங்க? ஒரு ஆஸ்கர் வின்னிங் டைரக்டரை வேணான்னு சொன்ன ஒரு நடிகரா? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபஹத் ஃபைசல். நடிப்பு அரக்கன். சாரிங்க, நடிப்பு அரக்கன் சொன்னோன்னே வேற ஒருத்தர் நினைச்சிடாதீங்க. மலையாள நடிப்பு அரக்கன் ஃபஹத் ஃபைசல். என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் அதுவா வாழ்ற ஒரு நடிகர் இவர் தான். இவர்கிட்ட ஆஸ்கர் வின்னிங் டைரக்டர் அலெக்சாண்டர் இன்னாரிட்டோ அவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை இவருக்கு பிடிச்சிட்டு போயிருக்கு. ஆனால் ஒரு சில ப்ராப்ளம்னால இவங்க 2 பேர் கை குக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவர் சொன்ன கதைக்கு ஹோம்ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக 4 மாதம் இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரணும். ஸோ இந்த படத்தோட கதையை ஓகேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரொடக்ஷன் சைடில் எதுவுமே உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 4 மாதத்துக்கு என்னென்னா நீங்கள் தான் உங்களை பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அந்த டேட்டுக்கு என்னென்ன படங்கள் நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் 4 மாதம், அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கும் போது அங்கேயே ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட் வேணாம், ஏன்னா எனக்கும் டேரக்டருக்கும் அந்த ரேப் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேணான்னு சொல்லிட்டாராம். எங்கள் ஹாலிவுட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கலாம், அதை போய் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க, கான்டாக்ட் தான் முக்கியம் அப்படின்னு ஃபஹத் ஃபைசல் முடிவு பண்ணியிருக்கிறாரு.